திருவண்ணாமலையில் சிவன் நெருப்பு வடிவில் காட்சி தரும் நாள். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பார்வதி தேவி இந்த மலையை வலம் வந்து சிவனின் இடபாகத்தில் இடம் பெற்றாள். இதை அர்த்தநாரீஸ்வரர் கோலம் என்பர். அர்த்தம் என்றால் பாதி, நாரி என்றால் பார்வதி தேவியாகிய பெண், ஈஸ்வரர் என்பது சிவன். சிவனும் பார்வதியும் தங்கள் உடலில் ஆளுக்கு பாதி இடம் கொடுத்தனர். இதனால்தான் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் வந்தவுடன் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும். கணவனும் மனைவியும் ஒருவரில் ஒருவர் கலந்து ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதை இந்த விழா உணர்த்துகிறது. நம் வீடுகளில் ஏற்றும் தீபம் சிவனையும் அவரது நெற்றிக்கண் பொறியிலிருந்து தோன்றிய முருகனையும் குறிக்கிறது. எனவே தீபங்களை பயபக்தியுடன் ஏற்றி வழிபட வேண்டும். முருகனுக்கும் சிவனுக்கும் பிடி கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்ய வேண்டும்.